ஓகே துரைக்கண்ணன் சார், இன்னொன்று நீங்கள் அந்த அதிமுக கூட்டணியில் மற்றும் அதிமுகவில் இது தேர்தலில் என்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னீங்க. ஆனால் இப்போ தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு இந்த தேமுதிக அதிமுக கூட்டணியோட இணைவதாகத்தான் இருந்தது. திடீரென அந்த கடலூர் மாநாட்டில் பின்வாங்கி இரட்டை இலக்க சீட்டுகள் கேட்குறாங்க. உண்மையாக அந்த கட்சிக்கு வந்து கடந்த முறை அவங்க வந்து 0.4% தான் 2021 தேர்தலில் அவங்க வாங்கியிருக்காங்க ஓட்டு. இப்போ அந்த வாக்கு வங்கி ஏதாவது அதிகரிச்சிருக்குமா இல்லை அதே அளவில் தான் இருக்குமா? அவங்க உண்மையிலே இரட்டை இலக்க தொகுதிகளுக்கு அந்த கட்சி வந்து தகுதியானது தானா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? தேமுதிகவை பொறுத்தளவில் கேட்பேன், விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற பொழுதே அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காலத்திலேயே அதனுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. அவர் மறைவுக்கு பிறகு கூட கடந்த அமமுகவோட இருந்த போது ஒரு 1% 1% கூட எட்டலன்னு பார்த்தோம். கேப்டன் மறைவுக்கு பிறகு ஒரு தோற்றம், ஒரு பொதுவெளி தோற்றம் வந்தது. தேமுதிக அவருடைய ஆதரவாளர்கள் இன்னுமே அந்த சமுதாய அளவிலையும் அவர்களுடைய ரசிகர்களுடைய கட்டமைப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு கூட இருக்கலாம். 234 தொகுதியிலும் பரவலா ஓட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்று கருதுகிற ஆட்சி அதிகாரத்திற்கு வர விரும்புகிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு பேசுவதாக சொல்லுகிறார்கள். அதே போல மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற அஇஅதிமுக தரப்பிலும் பேசுவதாக சொல்லுகிறார்கள். ஏற்கனவே பொது உடைமை கட்சிகள் விசிக, மதிமுக போன்ற அரசியல் கட்சிகளே திமுக 6 ஆறுதல் அடைஞ்சு ஒரு தேர்தலை சந்திச்சுட்டாங்க. அப்ப இரட்டை இலக்கம் 12 தொகுதி 15 தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி என்றெல்லாம் பேசுவதாக நமக்கு தகவல்கள் வருகிறது. இது வந்து ஒரு இதையும் தாண்டி பார்ட்டி ஃபண்டு, தேர்தல் நிதி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதுல அவருடைய பையன் இன்னும் கொஞ்சம் அதிக பிரசித்தனமானு சொல்லலாம். திமுக அதிமுக 150 160 இலக்கு நிர்ணயிக்கிற போது நாங்க ஒரு குறைந்தபட்சம் 20-30 தொகுதியாவது இலக்கு நிர்ணயிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இது வந்து ஒரு பக்குவமற்ற பேச்சாக தான் நான் பாக்குறேன். ஒருவேளை இந்த 2 அரசியல் கட்சிகளுமே கைவிட்டு விட்டால் தேமுதிகவுடைய நிலை என்னாகும்? கைவிட மாட்டார்கள். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு சமரசத்தை பேசி கொண்டு போயிரும் நம்புவோம். பெரும்பாலும் அதிமுக தரப்புல வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்பதும் இப்படிப்பட்ட நிபந்தனைகள் விதிப்பது என்பதும் தேமுதிகவின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய புரிதல். ராமதாஸ் ஐயாவுக்கு வந்துடுவோம். ராமதாஸ் வந்து பெரியவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த அளவுல டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த அளவுல ராமதாஸை பொறுத்தவரை இப்போ அவங்க கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளோட குறைவான தொகுதிகள் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 23 தொகுதியிலிருந்து 17 தொகுதிகள் வரை அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு தொகுதி அறிவிக்கப்படல அதிகாரப்பூர்வமாக. அந்த குறைவான தொகுதிகளை பெற்று அங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு நின்றால் அல்லது அதற்கு எதிரணியில் டாக்டர் ராமதாஸ் நின்றால் அந்த பாமகவினுடைய வாக்கு வங்கி சரிபாதியாக பிரியும் நினைக்கிறீங்களா? அந்த பெரும்பாலான வாக்குகள் அன்புமணியோட போகும், இல்லைன்னா ராமதாஸோட போகுமா? அது என்ன நிலவரத்தில் இருக்குது சார் அவங்களோட வாக்கு வங்கி? இல்ல டாக்டர் ராமதாஸ் அவருடைய அணியிலே பயணிக்கிற மூத்த முன்னோடிகள், நிர்வாகிகள், ஜி.கே. மணி, அருள் போன்றவர்கள்லாம் அன்புமணி பின்னாடி நிர்வாகிகள் 70-80% போயிட்டாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த வன்னிய சமுதாயத்தினர் அவர்கள் பெரியவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் அப்படிங்கிறாங்க. இளையவர்கள் அன்புமணி என்பதால் அவருக்கு பின்னால் போனா அடுத்தடுத்து பதவிகள், பொறுப்புகள் இந்த தேர்தலில் விட்டுட்டா ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்ல கிராம கிளை தொடங்கி நகராட்சி, ஊராட்சியில வார்டு பிரசிடென்ட், ஒன்றிய கவுன்சிலர் அந்த மாதிரியான இடங்கள்லாம் பிடிச்சிருவோம்னு சொல்லி அவர் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஐயா ராமதாஸ் பின்னாடி வந்து வாக்குகள் நிறைய இருக்கு. இப்ப சரிபாதின்னு சொன்னீங்கல்ல, கிட்டத்தட்ட 60% ஐயாவுக்கும் 40% அன்புமணிக்கும் வாக்குகள் இருக்கும் என்று அவர்கள் தரப்பு வாதம். ஏன்னா அது உண்மையாக இருக்கும் என்றால் இந்த வெற்றி அதிமுகவுக்கு பாதிக்கும். சோ ராமதாஸ் வந்து அதிமுக போய் கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் கூட இடங்களை வாங்கி நிக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது சாத்தியமான்னு தெரியல. இப்ப திமுகவுல இவங்க போனா விசிக வந்து தடையாக இருப்பதால்
திமுக போக வழி இல்லை. ஒருவேளை தாவேக்காவுக்கு சென்று எங்கெல்லாம் அன்புமணி தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்துகிறாரோ அங்கெல்லாம் ராமதாஸ் அணி வேட்பாளர் நிறுத்தினால் மிகப்பெரிய அளவுல அது ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கூடுதலாக